அனைவருக்கும் வணக்கம். பிரசவிச்ச பெண்கள், அதாவது முன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், 2 கஷாயத்தை பற்றி சொல்லியிருந்தேன். உள்ளி லேகியம், அதாவது சிறு வெங்காயம் லேகியம் எப்படி செய்யறதுன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ரெண்டாவது லேகியம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 கஷாயம் கொடுத்தாச்சு, உள்ளி லேகியம் செஞ்சு கொடுத்தாச்சு. 3வது மஞ்சள், பச்சை மஞ்சள். உங்களுக்கு மஞ்சளை பற்றி தெரியும், அது உடம்புல உள்ள ஸ்கின்னு, தோல் வியாதி, அங்கங்கே உள்ள இதெல்லாம் நம்ம ஏன் எடுத்ததுக்கெல்லாம் குழம்புல மஞ்சள் சேர்த்துறோம், ஒரு காய்கறி பொரியல்ல ஏன் மஞ்சள் சேர்த்துறோம், ஒரு சூப்பு போடும்போது ஏன் மஞ்சள் சேர்த்துறோம். மஞ்சளோட மகிமையை எக்ஸ்ட்ரா அப்படியே போயிட்டே இருக்குங்க, சொல்லிக்கிட்டே இருக்கலாம் மஞ்சளோட மகிமை. இப்போ அந்த காலத்துலலாம் கோயில்களெல்லாம் மஞ்சள் நீராட்டு விழா வைக்கிறாங்க. மஞ்சள் நீராட்டு விழா அப்படின்னா கோயில்களெல்லாம் மஞ்சள் தண்ணி கலக்கி இப்படி கொண்டு வந்து சாமி ஊர்வலம் வரும்போதெல்லாம் மஞ்சள் தண்ணியை ஊற்றுவாங்க மேலில். அது ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் பெரியோவிங்கெல்லாம் வலையடி வேலையாக அது செஞ்சுக்கிட்டு வராங்க. இன்றைக்கி எங்கள் ஊரில் செஞ்சுக்கிட்டு தாங்க வராங்க. சரியா? அது கோயிலில் சாமி வருஷத்துக்கு ஒருக்கா ஊர்வலம் வரும்போது அந்த சாமிக்கு முன்னாடி ஆட்டம் பாட்டம் டான்ஸ் எல்லாம் ஆடிக்கிட்டு அப்படி மஞ்சள் நீர் ஆடி வருவாங்க. அது தெய்வீகத்துக்காக மட்டும் இல்லை, இது மதம் சார்ந்தது மட்டும் அல்ல. இது மஞ்சள் நம்ம உடலுக்கு தேவையான அனைத்து நோய்களையும் குணப்படுத்தக்கூடியது. அப்படி இருக்குதுங்க இந்த மஞ்சளோட மகிமை. மஞ்சள் ஆயுர்வேதத்தில் மிகச்சிறந்த ஒரு மருந்து. இந்த மஞ்சள், பச்சை மஞ்சளை ஒரு 1/2 கிலோ எடுத்துக்குங்க. மேத்தொலியை நல்லா சுரண்டி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணுங்க. கேரட்டு 1 கிலோ எடுத்து அதையும் நல்லா மேத்தொலியெல்லாம் சீவி க்ளீன் பண்ணி வச்சுக்கணுங்க. அதே மாதிரி பேரிச்சம்பழம் ஒரு 1/2 கிலோ, அதை கொட்டை நீக்கி அதையும் கழுகி விருத்தியாக வச்சுக்கணும். இந்த 3ஐயும் கழுகி குக்கரில் போட்டு நல்லா ஒரு 3-4 விசில் வர வரையில் வேக விடணுங்க. ஏன்னா அது பேரிச்சம்பழம் கேரட்டும் சீக்கிரம் வந்துடும், மஞ்சள் கொஞ்சம் வேக டைம் எடுக்குது. அதனால் 5 விசில் விட்டு வேக வச்சு ஆற வச்சிடணுங்க. அதே மாதிரி தேங்காய் ஒரு 4 தேங்காயோ 5 தேங்காயோ எடுத்துக்கலாம். எவ்வளோ தூரம் தேங்காய் நம்ம கூடுதல் சேர்த்துறோம்னா பிரசவித்த பெண்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். தேங்காய் பால் அடித்து 5 தேங்காயை சிரண்டி பால் எடுத்து கட்டிக்கு 1ஆம் பாலை மாற்றி வச்சுட்டு 2ஆம் பால் இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் அதே மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்லா கையிலேயே வச்சு திரும்பி அரிச்சு எடுத்து அடிக்கணமுள்ள பாத்திரம், அதாவது உருளின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பாத்திரத்தில் 2ஆம் பாலை ஊற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, மஞ்சள், கேரட்டு, பேரிச்சம்பழம் இந்த 3ஐயும் கழுகி குக்கரில் வேவிச்சு ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா மிக்சியில் அடித்து நல்லா மைய அரைச்சணுங்க. அந்த விழுதை இந்த 2ஆம் பாலில் அடிக்கணமுள்ள பாத்திரத்தில் ஊற்றி நல்லா விறகடுப்பாக இருந்தால் நல்லா மிகச்சிறப்புங்க. தீயை குறைச்சி வச்சுக்கலாம், கூட்டி வச்சுக்கலாம். விறகடுப்புங்கும் போது நல்லா சுற்றி நல்லா வெந்து வர்றதுக்கு நல்லா இருக்கும். கேஸ் அடுப்பில் வைக்கும்போது அது நடுவை தான் வேகும், அதாவது அடிப்பிடிக்கும், அந்த மாதிரி இருக்குங்க. அப்போ வெளியே விறகடுப்பு போட்டு அதில் கொஞ்சம் மருந்து உண்டாக்குற அன்னைக்கு அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்படி விழுதை எடுத்து 2ஆம் பாலில் ஊற்றி நல்லா இலக்கணுங்க. நல்லா இலக்கி நல்லா கிளறி விடும்போது நல்லா அழுவா பதத்துக்கு வரும்போது அந்த 1ஆம் பால் எடுத்து ஊற்றணுங்க. 1ஆம் பால் எடுத்து நல்லா ஊற்றி அதையும் நல்லா கிளறி அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். முக்கியமாக லேகியம் கெட்டு போயிடும். மஞ்சள் கேரட்டு லேகியம்னு இதுக்கு சொல்லுவாங்க. அப்படி நல்லா கிளறி என்ன பண்ணணும், கொஞ்சம் சுக்கு பொடி சேர்த்தலாங்க. அதே மாதிரி நாட்டு சக்கரை ஒரு 3/4 கிலோ எடுத்து கல் மண் இல்லாமல் பாவு காய்ச்சி அதையும் துண்டாக எடுத்து வச்சு நல்லா அழுவா பதத்துக்கு வரும்போது நாட்டு சர்க்கரையை பாகை ஊற்றி நல்லா கிளறி நல்லா அழுவா மாதிரி நல்லா பொறுமையாக கிளறணுங்க. இதுக்கு டைம் எடுக்குங்க. இந்த லேகியம் எந்த லேகியம் செஞ்சாலும் டைம் எடுத்து பண்ணும்போது அது டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புல ஆரோக்கியமாகவும் இருக்கும், கேடு வராதுங்க. அந்த மாதிரி செய்யலாம். அப்படி செய்யும்போது நல்லா இறுகி வரும்போது பாதாமு, அண்டிப்பருப்பு, அதாவது பாயாசத்தில் போகிறோம் இல்லைங்களா, முந்திரி பருப்பு, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் நெய் விட்டு வறுத்து
மிக்சியில் போட்டு ஒரு திரிவு கரக் அவ்வளோதான். முழுசாக நெம்ப அரைச்சிடக்கூடாதுங்க, மாவு மாதிரி அரைச்சிடக்கூடாது. அது அந்த லேகியம் ஸ்பூனில் சாப்பிடும்போது அது இடையில அந்த பாதாமும் முந்திரி பருப்பெல்லாம் இருக்குல்ல, அது நெய்யில் வறுத்து போட்டு அது கடிச்சு சாப்பிடும்போது லேகியம் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க. சுக்குப்பொடியும் கொஞ்சம் போடணும். இனிப்பு வந்து நம்ம கொஞ்சம் முக்காக்கெல்லாம் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் கூடுதனாலும் நல்லா தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி கிளறி சுக்குப்பொடி போட்டு இந்த அண்டிப்பருப்புன்னு சொல்லுவாங்க மலையாளத்தில், முந்திரி பருப்பு, பாதாமு இதெல்லாம் நெய்யில் வறுத்து லேசாக பொடிச்சு அதையும் தூவி விட்டு கொஞ்சம் சுக்குப்பொடியும் போட்டு நெய் வந்து ஒரு 200 நெய்ங்க, 200 நெய் நல்லா ஊற்றணுங்க. நல்லா ஊற்றி கிளறி நல்லா அழுவா பதத்துக்கு வருங்க. அப்போ வந்து அந்த நம்ம தேங்காய் பால் ஊற்றிருக்கோம் இல்லையா, அந்த நெய்யும் வெளியே வரும். நம்ம நெய் ஊற்றணும் இல்லைங்களா, அந்த நெய்யும் பிரிஞ்சு வெளியே வருங்க. அந்த பதத்தில் நம்ம கொஞ்சம் தீயை குறைச்சி வச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே அடி பிடிக்காமல் அப்படியே கிளறி விடணுங்க. அப்படி கிளறி விட்டு பேப்பர் போட்டு மூடி வச்சிடணும். அடுப்புலேருந்து இறக்கி வச்சு பேப்பர் போட்டு மூடி வச்சிடணுங்க. தட்டு போட்டு மூடக்கூடாது, ஏன்னா தட்டில் வந்து ஆவி பட்டு தண்ணி உள்ளே வடைஞ்சிரும். அதனால பேப்பர் போட்டு மூடி வச்சிருங்க. இல்லை அப்படின்னா ஒரு தட்டு வச்சு லேசாக திறந்து வச்சிருங்க. தட்டை ஃபுல்லாக மூடி வச்சிடக்கூடாது, அந்த தண்ணி உள்ளே இறங்குச்சுன்னா சீக்கிரம் கேடு வந்துடும். அந்த மாதிரி மஞ்சள் கேரட் லேகியம் ரெடி. அப்போ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையிலையும் மாலையிலையும் பசிக்கிற நேரம் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு ஒரு பவுல், இவ்வளோ தண்டி பவுல் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி பவுலில் எடுத்து ஒரு ஸ்பூனில் நம்ம சாப்பிடலாம். அது நல்லா காலையிலையும் மாலையிலையும் 2 நேரம் சாப்பிட்லாங்க. அது ஒரு 7-8 நாளைக்கு தீர வரையிலுமே சாப்பிட்லாம். சாப்பிட்டு வரும்போது நம் உடலில் உள்ள டெத் செல்ஸ் அப்படின்னா இறந்த பாக்டீரியாக்கள்னு சொல்லலாம், டெட் செல்ஸ் அப்படின்னு சொல்லலாம், எப்படின்னா சொல்லலாம். அதெல்லாம் நல்லா கழிவுல வெளியேறும். உடம்புல ஏற்படக்கூடிய ஸ்கின்னு, முகம் எல்லாம் பளபளப்பாக ஆயிருங்க. பிரசவிச்ச பெண்ணுன்னா பெண்ணு மாதிரியே, மணப்பெண்ணு மாதிரி ஆயிடுவாங்க. சரிங்களா, மஞ்சள் பூசி குளிக்க வேண்டியதே தேவையில்லை. சரிங்களா, உள்ள வந்து அவ்வளோ குணமாக அந்த கர்ப்பப்பையை பிரசவிச்சு அதில் கொஞ்சம் புண்ணெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நல்லா ஆறி குழந்தை தாய்ப்பால் குடிக்கிறதுலையும் மஞ்சள் சேர்த்து சாப்பிட்டு அந்த மூலியமாக தாய்ப்பால் கிடைக்குங்க. அந்த பாலை குழந்தை குடிக்கும்போதும் குழந்தை புஷ்டியாக நல்லா கலராக இருக்குங்க. நம்ம உடம்பும் நல்லா கலர் வச்சிருவீங்க. கருப்பாக இருந்தாலும் கூட பிரசவிச்சா கலர் ஆயிடுவீங்க சூப்பராக. அந்த மாதிரி நம்ம எப்போவுமே ஒரு லேகியம் அப்படின்னா, இது வந்து தமிழ்நாட்டில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பிரசவிச்சா வெள்ளைப்பூடு, காயங்கருப்பட்டி அதெல்லாம் இடித்து வெறும் வெள்ளை சாப்பாட்டை போட்டு அது மேலே போட்டு நெய்யை ஊற்றி சாப்பிடுன்னு சொல்லி கொடுப்பாங்க. கேரளாவில அப்படி இல்லை. இதே மாதிரி தாங்க லேகியம்லாம் செஞ்சு கொடுக்குறாங்க. கேரளாவில் பிரசவிச்ச பெண்ணுங்கள்லாம் எப்படி அப்படியே கொழுன்னு ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்களும் இதை செஞ்சு பாருங்க. இந்த வீடு செய்யணும் அப்படின்னா, பிரசவிச்ச வீடுகளில் தாய்மார்கள், அம்மாமார்கள் இதை ஒர்க்காங்கிறத 2 வருஷம் கேட்டு, சரிங்களா, என்னோட ஃபோன் நம்பரும் கொடுக்குறேன். சந்தேகமாக இருந்ததுன்னா கால் பண்ணி கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. நான் கரெக்டான பதில் சொல்லுவேன். சரிங்களா, அப்போ மஞ்சள் கேரட் லேகியம் சாப்பிட்டு பிரசவிச்ச பெண்கள் ஆரோக்கியமாக தாயும் செய்யும் நலமாக இருப்பதற்கும் நம் நலம் நம் கையில். நன்றி.